வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது சிவபக்தியில் ஒளிவிட்டு திகழ்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர். அன்போடு அப்பர் என்று அழைக்கப்படும் மகான் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. திருநாவுக்கரசர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் திருவாமூர் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது இயற்பெயர் மருள் நீக்கியார். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த இவர் தங்கை திலகவதியாரின் அன்பில் வளர்ந்தார். இளமையில் சமண மதத்தின் மீது ஈர்க்கப்பட்டு சமண சமயத்தில் சேர்ந்தார். அப்போது இவருக்கு தர்மசேனர் என்று பெயர் வழங்கப்பட்டது. பல ஆண்டுகள் சமண சாத்திரங்களில் ஈடுபட்டு வாழ்ந்தார். ஆனால் காலப்போக்கில் அவர் கடுமையான வயிற்று நோயால் அவதிப்பட்டார். எந்த வைத்தியமும் பலனளிக்கவில்லை. அப்போது அவரது தங்கை திலகவதியார் சிவபெருமானை வேண்டிக் கொள்ளச் சொன்னார். அவர் திருவாதிகை வீரட்டானத்தில் சிவனை வேண்டி பாடிய முதல் தேவார பதிகம் அதிசயமாக நோயிலிருந்து குணமடைந்தார். அந்த நாளிலிருந்து அவர் முழுமையாக சிவபக்தியில் ஈடுபட்டார். அவரது பக்தியை பார்த்த சிவபெருமான் அவருக்கு திருநாவுக்கரசர் என்று பெயர் சூட்டினார். நாவுக்கரசன், அதாவது நாவினால் இறைவனை போற்றிய அரசன் என்ற பெருமை அந்த பெயருக்கு உண்டு. திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பல சிவ ஸ்தலங்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடி இறைவனை போற்றினார். கோவில்களை தூய்மைப்படுத்தி உழவார பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார். அவரது தேவார பாடல்கள் பின்னர் தேவாரம் என்னும் புனித நூலில் இடம்பெற்றது. இவை தமிழ் சைவ சமயத்தின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும். சமணர்கள் அவரை மீண்டும் தங்கள் மதத்திற்கு திருப்ப முயன்றனர். அவரை கல்லால் கட்டி கடலில் வீசியதாகவும் நெருப்பில் இட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சிவபெருமானின் அருளால் அவர் எந்த தீக்குமின்றி பத்திரமாக மீண்டார். இவ்வாறு பல சோதனைகளையும் கடந்து அவர் சிவபக்தியின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்து காட்டினார். பின்னர் சிவபக்தியில் சிறந்து விளங்கிய மற்றொரு நாயன்மாரான திருஞான சம்பந்தர் அவரை அன்புடன் அப்பர் என்று அழைத்தார். அந்த பெயரே இன்று வரை பிரபலமாகியுள்ளது. திருநாவுக்கரசர் அவர்கள் இறுதி வரை இறைவனை பாடி பக்தியில் மூழ்கி வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை எளிமை, பணிவு மற்றும் உறுதியான பக்தியின் சின்னமாக திகழ்கிறது. நண்பர்களே, திருநாவுக்கரசர் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம், ஒரு மிகப்பெரிய பாடம். எந்த சோதனையும் வந்தாலும் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் வாழ்வு ஒளிமயமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் இதுபோன்ற ஆன்மீக வரலாறுகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.